எவனோ ஒருத்தன் கமலஹாசன்றவன் யார்? தமிழ் கண்டுபிடிச்சவரா, இல்லை கன்னடத்தை கண்டுபிடிச்சவரா, இல்லை தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரா, இல்லை யார் அவர்? அவர் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். தக் லைஃப் நம்மளுடைய கமலஹாசன் அவர் ஏதோ ஒரு நாய்க்கராக நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் அங்கேயும் கான்ட்ரவர்சி இருக்குது, தக் லைஃப்லேயும் கான்ட்ரவர்சி இருக்குது. தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் அவர் பண்ண கான்ட்ரவர்சி இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து எதிரொலிச்சுன்னுக்குது. தக் லைஃப்பை பற்றி தெரியாதவங்க கொஞ்சம் பேர் அந்த அஸ்ஸாமு, நாகாலாண்டு, இல்லை காஷ்மீரு அந்த சைடில், இல்லை ராஜஸ்தான், அங்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு தெரியாதுன்னு வைங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை ஜாஸ்தின்னு இல்லை, அவங்களுக்கு வந்து வேறு பல பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரி இடங்களில், டெல்லி, இங்கெல்லாம் வந்து தக் லைஃப் தக் லைஃப் தக் லைஃப் அப்படின்ட்டு பேசின்னு இருக்காங்க. என்ன தான் பேசினார் நம்ம கமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நான் அதை அப்ளை பண்ணுறேன் பாருங்க. மோடிஜி அவர் பேசின அதையே தான் கொஞ்சம் மாற்றி பேசினார் பாருங்க. दुनिया की मानव जात की सबसे पुरानी भाषा तमिल भाषा है और वो हमारी भाषा. மோடிஜி பேசின போது இது வந்து கான்ட்ரவர்சி ஆகலை. அது வந்து ஒரு சாதாரண விஷயமா அப்படியே விட்டாங்க. இது உண்மையிலேயே கர்நாடகா மக்கள் தான் இதை கான்ட்ரவர்சி ஆக்குறாங்களா, இல்லை ஒரு சில பிஆர் ஒர்க்கு, ஒரு சில ஏஜென்சி வச்சு தக் லைஃபுடைய டீம், அதாவது ராஜ்கமல் தான் அதனுடைய ப்ரொடக்ஷனு அப்படின்ற மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்க. ராஜ்கமல் மூவிஸ் தான் இந்த கான்ட்ரவர்சியை உருவாக்குனாங்களா? ஏன்னா இது வந்து ஃப்ரீயாக ஒரு ஆடு, எங்கே பார்த்தாலும் ஹேஷ்டேக்கு ட்ரெண்டிங் பண்ணுறதும், இப்படி ஒரு விஷயத்தை வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பேசும் பொருள் ஆக்கிறதும் வந்து சாதாரணமாக நீங்கள் ஒரு பிஆர் ஏஜென்சி வச்சு பண்ணால் ரொம்ப செலவாகும். இப்போ டிவிக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து அவங்க கூட நடுவில் கான்ட்ரவர்சிஸ் தட்டி விட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி இதுவாகிடும், ட்ரெண்டிங் ஆகிடும். அது மாதிரி ட்ரெண்டிங் பண்ணுறதுக்காக பண்ண வேலைன்ற மாதிரி வெளியில் சிலர் பேசிக்கிறாங்க. நான் பேசலைங்க. தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் கர்நாடகாவுடைய மெயின் ஆக்டரை வச்சிக்கின்னு இவர் வந்து அவரை உட்கார வச்சிக்கின்னு இவர் ஒரு பேச்சு பேசினார். என்னன்னா தமிழ்லேருந்து தான் வந்தது, மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் அதுலேருந்து தான் வந்தது. இப்போது கர்நாடகாவில் வந்து தக் லைஃப்பை பேன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஓடினு இருக்குது. அந்த பேன் வரக்கூடாது அப்படின்ட்டு அங்கத்தி ஹைகோர்ட்டில் வந்து இவங்க ஒரு கேஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் மூவ் பண்ணதில் கர்நாடகா ஹைகோர்ட்டுடைய ஒரு ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமலஹாசன் யார்? அவர் வந்து இந்த மொழி இதை பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணுறவரா, இல்லை ஹிஸ்ட்ரி பற்றி அவர் வந்து ஹிஸ்டாரியனா, அவருக்கு வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி என்ன தெரியும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ஏன்னா கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஜட்ஜு வந்து இன்னொன்று கேட்டிருக்காரு, என்னென்னா மன்னிப்பு கேட்டால் முடிகிற விஷயத்த மன்னிப்பு கேட்காம இவ்வளோ பெருசாக ஆக்க வேண்டிய அவசியம் என்ன? மன்னிப்பு கேட்க வேண்டியதானே, அதில் என்ன ஒரு ஈகோ அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இதெல்லாம் விட்ருவாங்க. என்னுடைய பாயிண்ட் இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏண்டா 2025 1800, 1600, 1500 வருஷத்துலலாம் நம்ம வந்து 15வது நூற்றாண்டுலலாம் நம்ம சண்டை போட்டிருந்தோம். இங்கிலீஷ்காரன் அதனே சொல்லுவான், இந்தியான்னு ஒரு நாடே கிடையாது போங்கடா அப்படின்வான். இங்கிலீஷ்காரங்கிட்ட வந்து எங்களுக்கு ஃப்ரீடம் கொடு அப்படின்னு கேட்டப்போ, உங்கள் நாடு உருவாக்கினதே நாங்கள், இப்போ வந்து ஏதோ நாடுன்றீங்க, இந்த மாதிரி ஒரு நாடே கிடையாது தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு இங்கிலீஷ்காரன் ஒரு டைலாக் விடுவான். வேறு பஞ்ச் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னும். ஏன்னா நம்ம ஆளுங்க வேலையே என்னன்னா சண்டை போடுறதுன்னா ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக வெளியிலேருந்து வர சக்திக்கிட்ட சண்டை போடுறதில்ல, நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது. ஏன்னா அது ஏன் அப்படின்றது எனக்கு இன்னும் புரியல. எனக்கு புரிஞ்ச விஷயத்த சொன்னேன்னா அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். என் வீடியோ அவ்வளோ யாரும் பார்க்குறது இல்லைன்னு வைங்க, அதனால் கான்ட்ரவர்சி ஆகாது. ஆனாலும் அப்படி பேசுகிறதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்ட்டு நம்ம வந்து அரசியல்வாதி மாதிரி வாயில் வர்றதெல்லாம் பேச முடியாது இல்லை. நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன். அந்த காலத்துலேருந்தே நம்ம பிரச்சனையே வந்து சண்டை போடுறது தாங்க. நம்மளால் வந்து இன்னொருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து சும்மா இருக்க முடியாது. நம்மளாலன்னா நான் எல்லாரையும் தான் சொல்கிறேன், இந்தியா ஃபுல்லாக தான் சொல்கிறேன். நான் யார் கோச்சிங்கனாலும் பரவாயில்ல, நம்ம பிரச்சனையே இதுதான். இப்போ மோடிஜி அவர் வந்து நல்லது பண்ணாருன்னா அது வந்து காங்கிரஸுக்கு பிடிக்காது. காங்கிரஸ் வந்து நல்ல விஷயம் சொன்னால் மோடிஜிக்கு பிடிக்காது. இங்கே அண்ணாமலை இருந்தார், இப்போ வந்து தொண்டனாக மாறிட்டார். அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும்போது அவர் வந்து நல்ல விஷயம் சொன்னால் ஸ்டாலின் ஐயாவுக்கு பிடிக்காது. ஸ்டாலின் ஐயா பண்ணுற நல்ல விஷயங்கள் வந்து அண்ணாமலை அண்ணனுக்கு பிடிக்காது, இல்லை தமிழிசை அம்மாவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி இதுதான் வந்து இது வந்து அரசியலா அப்படின்ட்டு பார்க்கும்போது இது வந்து அரசியல் கிடையாது. இது வந்து என்னுடைய ஒப்பீனியனில் நம்மளுடைய ஒரு குவாலிட்டி. நம்ம வேலையே வந்து நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறது தான். நம்மளுடைய ஒரு ஹாபி அப்படின்றதே நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறது தான். ஒரு நாட்டிலையும் ஒரு ஹாபி இருக்கும், ஒரு இன மக்களுக்கும் ஒரு ஹாபி இருக்கும். நான் வந்து இனத்தை பற்றி தப்பாக சொல்ல, ஆனால் நம்ம வந்து அப்படியே ஆகிட்டோம், அப்படியே இருந்திருக்கோம். சோஷியல் மீடியா எடுத்திங்கனாலும் அதே தான் விஷயம். ஒவ்வொருத்தன் வந்து இப்போ நானே வந்து இந்த வீடியோ போடுறேன்னு வைங்க,
ஆமாம், இவன் ஒரு ஆளே கிடையாது. இப்போ புதுசாக ஒரு டைலாக் இது, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா. நான் ஒரு ஆள் கிடையாதுன்னா அப்போ நான் என்னது, காத்தா இல்லை பீயா இல்லை மூத்திரமா, என்னதுப்பா நான், அதையும் சொல்லு. அதாவது இன்னொருத்தனை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக மட்டும் பேசுறது, இன்னொருத்தனை வந்து தாழ்த்தி காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும் அந்த ஒரு போட்டி, அந்த ஒரு மனப்பான்மை வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருந்ததுன்னா நல்லது. ஆனால் வந்து இது வந்து ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது, ஒன்றுத்துக்கும் யூஸ் கிடையாது. சும்மாவே வந்து சண்டை போட்டுக்கிறது. இப்போ இந்த கன்னடம் தமிழ் கதையை பாருங்கள், இதே தான் வந்து இந்து முஸ்லீம்லேயும். இந்து பெருசா முஸ்லீம் பெருசா, முஸ்லீம் சொல்கிறது இது இல்லை, ஜூதர்களும் முஸ்லீம்ஸும் இல்லை கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையே வந்து இதுதான். ஏன் அங்கெல்லாம் வந்து கம்மியாக தான் சண்டை போடுறாங்க. நம்ம ஊரில் வந்து சின்ன விஷயம் கட்சா போதும், அதை அப்படியே பெருசாக்கி அதை வச்சு பேசி 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 சண்டை போட்டு. இப்போ கர்நாடகாவில் எவ்வளோ தமிழ் ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. கர்நாடகாவில் மொழி ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எஸ்பிஐயுடைய மேனேஜர் ஒரு லேடி வந்து நான் கன்னடத்தில் பேச மாட்டேன்னாங்க, இது இந்தியா, நான் ஹிந்தியில் பேசுவேன்னாங்க. அது முடியாது, நீ கர்நாடகாவில் இருக்க, நீ கன்னடம் தான் பேசணுன்ட்டு ஒருத்தர் பேசுகிறாரு. மகாராஷ்டிராவில் அதே மாதிரி பிரச்சனையாச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுக்கு? இப்போ கர்நாடகாவை மட்டும் நான் வந்து குற்றம்னு சொல்லலை, எல்லா இடத்துலையும். நார்த்துக்கு போனால் உனக்கு ஹிந்தி தெரியாதுன்னா போடா, இங்கே வந்து ஹிந்தி தெரியாது போடா. ஹிந்தி தெரிஞ்சிங்கன்னா என்ன தப்பு, இல்லை கன்னடம் தெரிஞ்சிங்கன்னா ஒரு தப்பும் கிடையாது, தெரியாமல் இருந்தாலும் தப்பு கிடையாது. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா அவர் வந்து கேட்குறாருன்னும் போது அதை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளோதான். அதுதான் வாழ்க்கைன்னு தவிர அதை விட்டுட்டு இந்த லாங்குவேஜ் பேரியரு, ரிலீஜியன் பேரியரு, காஸ்ட் பேரியரு இதெல்லாம் வச்சுன்னு இன்றைக்கும் வந்து நம்ம சண்டை போட்டுன்னு இருக்கோன்றது யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தக் லைஃப் படம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் இது, அதான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க, இது அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ப்பா, இது அவங்களே பண்ண ஒரு வேலைன்ற மாதிரி கூட பேசின்னு இருக்காங்க. ஆனால் கமல் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அதுக்கு வந்து நிறைய பேர் மன்னிப்பாவது மயிராவது போடா, என்னடா மன்னிப்பு, எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? அவர் ஒன்றுமே தப்பாக சொல்லலை. அன்பு வந்து மன்னிப்பு கேட்காது, அன்பாக பேசுனது கமல் சொல்கிறாரு. அன்பு வந்து மன்னிப்பு கேட்காது. நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆளுங்களுடைய சென்டிமெண்ட்டை நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அந்த குரூப் சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனை ஆகாமல் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு பெரிய மனுஷனை என்ன பண்ணோன்னா, சரிங்க வேணாம் விட்ருங்க, நான் சொன்னது வந்து தப்பாக புரிஞ்சுக்கினீங்க, சாரி, நான் சொன்னது தப்புன்னா விட்ருங்க, தப்பு அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் கேட்க மாட்டேன் அப்படின்றார் அவர். கேட்க வேணாம் அப்படின்றாங்க நம்ம ஆளுங்க நிறைய பேர். இது கேட்கலன்னா என்ன பிரச்சனை? இப்போ தக் லைஃப் வந்து அவர் சம்பளம் வாங்கிட்டாரு, அவருக்கு வந்து லாபம் வந்துடும், எப்படியும் வந்து சூப்பராக ஓட போகுது. ஹிந்திலேருந்து கேரளாவில் ஓட போகுது, ஆந்திராவில் ஓட போகுது, பல இடத்துல இது ஓட போகுது. தமிழ்நாட்டில் கேட்கவே வேணாம், தக் லைஃப்காக வெயிட்டிங். விக்ரமுக்கு அப்புறம் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஹிட்டாக போகிற ஒரு படம் வந்து தக் லைஃப் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஏற்கனவே இருக்குது. இப்போ இந்த ப்ரொமோஷன், இந்த விஷயங்கள்லாம் பணமாக மாற போகிறது ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் சோனியோ இல்லை மணிரத்னமோ, இவர் ஏஆர் ரஹ்மானுக்கும் இவர் கமலுக்கும் இவங்களுக்கெல்லாம் தான் தவிர இந்த சண்டை போட்டுன்னு இருக்க மக்களுக்கு வந்து ஏதாவது யூஸ் இருக்குங்களா? ஏதாவது 5 பைசாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சும்மா சண்டை போட்டுன்னு பக்கத்து ஸ்டேட்டுங்க, இங்கேருந்து பல பொருள் அங்கே போகுது, அங்கேருந்து பல பொருள் இங்கே வருது, இங்கேருந்து எவ்வளோ பேர் அங்கே போய் வேலை செய்கிறாங்க, அங்கேருந்து எவ்வளோ பேர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ நான் பெருசா, நீ பெருசா, என் மொழி பெருசா, உன் மொழி பெருசான்னு இதை பார்க்கும்போது தான் இங்கிலீஷ்காரன் வந்து அவன் இப்போவும் நம்மளை பார்த்து சிரிச்சுன்னு தான் இருக்கிறான். டேய், நீங்கள் வந்து இன்றைக்கும் சண்டை போட்டுனுக்கிறீங்க மொழி அது இதுன்ட்டு. அவன் ஊர்லேயும் சண்டை இருக்குன்னு வைங்க. அவன் ஊரில் வந்து பாப்புலேஷன் கம்மி, நம்ம ஊர் நம்மளுடைய ஒரு ஸ்டேட்டு தான் அவனுடைய ஒரு நாடு, அவ்வளோதான். அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தாலே கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி, அவ்வளோ ஜனத்தொகை, அவ்வளோ வித்தியாசமான ஆளுங்க. கனிமொழி அம்மா வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதுதான் எங்களுடைய பெரிய சக்ஸஸ், அதுதான் எங்களுடைய லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி அது பெரிய வயரில் இருக்குது. இப்போ இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி நமக்குள்ளே இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து அது நடுவில் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் இல்லை பல்காம் அட்டாக் நடந்த போது ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணாங்க, இந்தியன் ஆர்மி பண்ண போது நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணோம், நம்ம எல்லாம் வந்து ஒன்றா நின்னோம். அதே மாதிரி வந்து எப்போவும் ஏன்டா நிற்க மாட்டேன்றீங்க? ஒரு சின்ன விஷயத்தில் இப்போ தமிழ் வந்து இதுலேருந்து வந்தது, மலையாளம் வந்து தமிழ்லேருந்து வந்தது, கன்னடம் வந்து தமிழ்லேருந்து வந்தது. எவனோ ஒருத்தன் கமலஹாசன்றவன் யார்? தமிழ் கண்டுபிடிச்சவரா, இல்லை கன்னடத்தை கண்டுபிடிச்சவரா, இல்லை தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரா, இல்லை யார் அவர்? அவர் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார், அது புஷ்ஷுன்னு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் இப்போ திமுக கூட சேர்ந்துட்டார். அன்றைக்கி திமுக குற்றம் சொன்னார், இன்றைக்கி திமுக கூட சேர்ந்துட்டார். இந்த மாதிரி ஒரு மனுஷன் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளோ தூரம் அதை வந்து ஒரு வைரலாக்கி, அதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி எதுக்கு? ஏன்? வேறு எவ்வளோ விஷயம் இருக்குடா பார்க்குறதுக்கு வாழ்க்கையில், இப்போ ஏதோ பிழைக்கிற வழியை பாருங்கடா அப்படின்றாங்க. அந்த மாதிரி டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன், எதுக்காக இந்த சண்டை, எதுக்காக இந்த பிரச்சனை? தமிழ்லேருந்து கன்னடம் வந்ததுன்னு அவர் சொல்கிறாரு, அது அவருடைய ஒப்பீனியன். அவர் சொல்கிறாரு, சொல்லிட்டு போகிறாரு.
இல்லைடா வரல, அப்படி வரல, உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேளுங்க, முடிஞ்சு போச்சு. இல்லை நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லை நீ வந்து சாரி சொன்னால் தான் உன் படத்தை இங்கே ஓட விடுவேன். இப்போ அடுத்தது ஜனநாயகம் படத்துக்கும் பிரச்சனை வரப்போதான். ஜனநாயகன் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தளபதி விஜய், தவேகா தலைவர் விஜயுடைய படங்க ஜனநாயகன். அவர் நான் ஆணையிட்டால் சாட்டி எடுத்து எம்ஜிஆர் ஸ்டைல் கான்ட்ரவர்சியெல்லாம் பண்ண போகிறாராம். அவர் பண்ணின்னு இருக்கார் போல இருக்குது. அது வெளியே வரும்போது என்னென்ன ஆக போதோ யாருக்கு தெரியும். எப்படியோப்பா, எல்லாம் நல்லா இருந்தால் சரி. கமலாக இருந்தாலும் சரி, கமலாலயமாக இருந்தாலும் சரி, எல்லாம் நல்லா இருங்க. ஆனால் வந்து இது மாதிரி சண்டை போட்டுக்காதீங்க. சண்டை போட்டு ஒரு யூஸும் கிடையாது. இங்கிலீஷ்காரன் நம்மளை அவ்வளோ நாள் ஆண்டதுக்கு காரணமே வந்து நம்ம இந்த சண்டை போடுறது தான். டிவைட் அண்ட் ரூல் தான் அவனுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜியே. இஃப் யூ கேனாட் பீட் தெம் ஜாயின் தெம் அப்படின்ற விஷயம் வந்து அவன் 1-2 ஆட்சியாளர்கள் கிட்ட தான் பண்ணான். அவனை தோக்கடிக்க முடியல, அவன் கூட சேர்ந்துக்கோ அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி அவன் 1-2 ராஜாவங்க கிட்ட தான் பண்ணான். பாக்கி எல்லா இடத்துலையுமே டிவைட் அண்ட் ரூல் தான். இவனை பற்றி அவங்ககிட்ட குட்டுறோம், அவனை பற்றி இவங்ககிட்ட குட்டுறோம். இவங்க 2 பேரும் அடிச்சு பண்ணுங்க, இவர் ஜாலியாக இருப்பார். என்னடா இது டேய்.